Vanakkam. I am Mrs. Babita, working as an English teacher in Tyagi N. G. Ramasamy Memorial Higher Secondary School, Coimbatore. என் இனிய மாணவர்களே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். So fortunate or unfortunately உங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு படிக்கிறதுக்கு. So இந்த டைம் வந்து நீங்க எல்லாருமே நல்ல வகையா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். So இந்த டைம் இன்னும் எவ்வளோ பெட்டரா நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். So இங்கிலீஷ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் கோட் பண்ணலாம். சோ இது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில மார்க்ஸ்ல பின்னாடி போயிடுவோம் நம்ம. சோ கரெக்டான முறையில நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா we can score the mark. சோ இங்கிலீஷ வந்து this time தமிழ்நாட்டுல ஒரே பேப்பரா மாத்தியாச்சு. So ஒரே பேப்பரா மாறும்போது you are going to write this exam only for 100 marks. So இந்த 100 marks நம்ம ஒரு மார்க் கூட லூஸ் ஆகாம நம்ம கெயின் பண்ணணும். So எப்படி அதை கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். So இந்த கொஸ்டின் பேப்பர்ல 100 மார்க் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை 4 பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4. So part 1. இப்ப part 1ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் மாணவர்களே. மார்க்கெட்ல எவ்வளவு புக்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிபெண்ட் ஆன் யோர் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக். இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் மிக தரமான புத்தகமாக நம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டால ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. So depend your English textbook. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னா maximum you can get the maximum in this exam. So question paperல first part 1 அப்படிங்கிறது 14 marks. 14 marks எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா one word answers தான். இந்த one word answers அப்படின்னு பாத்தீங்கன்னா question number 1ல இருந்து 3 வரைக்கும் it is synonyms. So synonyms இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த synonyms எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். சோ ஒரு பாடத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க என்ன பண்றீங்க, தனியா ஒரு நோட் போட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சோ அந்த சினானிம்ஸ் ஃபுல்லா எழுதுங்க. எதெல்லாம் ஹார்ட் வேர்ட்ஸ் அதெல்லாம் எழுதுங்க. and then you write the meaning. The meaning is called as synonyms. அந்த மீனிங் அங்க எழுதுங்க. பக்கத்துலயே ஒரு கோடு போட்டு you write as antonyms also. ஏன் சொல்றேன் அப்படின்னா क्वेश्चन பேப்பர்ல நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. யூசுவலா ஸ்டூடண்ட்ஸ் பண்ற தப்பு தான் இது. For example, gruffly அப்படின்னா you have sadly synonyms அப்படின்னு படிப்பீங்க. பட் அதே gruffly அவங்க என்ன கேட்டுருவாங்கன்னா ஆண்டனிம்ஸ்ல கேட்டுப்பாங்க. நீங்க synonym sadly படிச்சிருக்கீங்க. உடனே நீங்க ஆண்டனிம் அதை ஃபிக்ஸ் பண்ணாம gruffly அப்படின்னா டக்குன்னு வந்து you go for sadly. So but எந்த இடத்துல கேட்டுக்காங்க அப்படிங்கறத மிஸ் பண்ணிடுவீங்க. சோ அதனால எப்ப படிச்சாலுமே ஒரு வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் சினானிம் இது, வார்த்தையின் ஆன்டனிம் இது அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லி 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 படிச்சீங்க அப்படின்னா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. 6 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு லெசன்ல இருந்து நிறைய ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த லெசனுக்கு பின்னாடி there are some words they are given. அதை எடுத்து எழுதினா very short for you. அதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். So 1 to 6 you have your synonyms and antonyms. And coming to question number 7, singular plural. Singular plural பத்தி சொல்லணும்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு. அது இன்னும் ஒரு பெரிய வீடியோவை நான் போடணும். So what I can say is ரொம்ப சிம்பிளான சிங்குலர் plural. உங்களோட பார்ட் பின்னாடி என்ன பார்ட் பின்னாடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட செகண்ட் லெசனுக்கு பின்னாடி you have some singular plural which is covered up. Next is question number 8. You have prefixes and suffixes. Prefixes and suffixes நிறைய டைப்ஸ் இருக்கு. pejorative prefixes, reservative prefixes அப்படின்னு இந்த நிறைய இருக்கு. ஆனா நீங்க 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படிங்கிறதுனால சிம்பிளான prefix and suffixes எந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்கன்னா 4th லெசனுக்கு பின்னாடி இருக்கு. 4th லெசனுக்கு பின்னாடி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் அதுல இருந்துதான் வந்து கொஸ்டின் பேப்பருக்கு வருது. அதை படிச்சு முடிச்சாச்சு அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா நிறைய எவ்வளவு படிக்க முடியுமோ நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் abbreviation. Abbreviations எடுத்தீங்க. Abbreviations and acronyms
லெசன் 5th பின்னாடி இருக்கிறதுக்கு லேசர்னா என்ன, எம்ஆர்ஐனா என்ன, மெயினான ஒரு அப்ரிவேஷன்ஸ் இருக்கு. பட் இதுல சென்டம் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக் மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ஸ்ல என்ன மாதிரியான அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு அப்டேட்டடா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம்னா என்ன, ஆர்டிஐனா என்ன, இந்த மாதிரியான பொதுவான அப்ரிவேஷன்ஸ் கீப் இன் டச். ஓகே, so next is your 10th question, phrasal verbs. Phrasal verbs அப்படிங்கறது வந்து it is very important. You should be knowing how much ever possible. So in the phrasal verbs உங்களோட lesson 6th பின்னாடி இருக்கு. நிறைய phrasal verbs தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை பத்தி ஒரு ஜென்யூனான ஒரு ஃபீல் எல்லாருமே கிடைக்கும். It's very important. In higher studies நீங்க போக you should be knowing some of the other phrasal verbs in your life. So next question number 11 is your compound word. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் compound word. ரெண்டு வார்த்தைகள் like daydreaming, school boy அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. So உங்களோட 4th lesson பின்னாடி you have some compound words. Go ahead with that. Question number 12 is your preposition and back of your second lesson. It comes like a fill in the blanks. Fill in the blanks மாதிரி வருது preposition. அது பார்த்துட்டீங்கனாலே போதும். அப்புறம் 13th question is filling up with the correct tenses. Tenses நீங்க fill பண்ணும்போது உங்களுக்கு யோசிப்பீங்க இந்த இடத்துல என்ன டென்ஸ் வரும். சோ நீங்க ஒரு சின்ன க்ளூ தரேன் how can you use it அப்படின்னா அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. அந்த சென்டென்ஸை நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் லாஸ்ட் எஸ்டர்டே அப்படின்னு வச்சிருப்பாங்க. The boy dashed yesterday அப்படின்னா yesterday அப்படின்னா அது past tense. அப்ப அந்த verb கண்டிப்பா past tense ஆ தான் இருக்கும் அப்படின்னு லூப் ஹோல் வச்சு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே, and then come for linkers or connectors or conjunctions, anything. Third lesson பின்னாடி இருக்கு. அதை ரிவைஸ் பண்ணீங்க அது you can attend this question. So in the 14 marks it's very easy to get it out. So அடுத்தது part 2 வந்து 20 marks. 1 marks எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம இதுல போகணும். பாத்தீங்கன்னா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ். கொஸ்டின் நம்பர் 15 ல இருந்து 18 வரைக்கும் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ். முதல் 4 இல்ல 5 பாடங்கள் தரவா படிச்சிட்டீங்க அப்படினாலே 3 கொஸ்டின்ஸ் தான் அட்டெண்ட் பண்ண சொல்றாங்க. ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா poem appreciation questions. கொஸ்டின் நம்பர் 19 ல இருந்து 22 poem appreciation வருது. அதுவுமே 7 poem உங்களோட இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. அந்த poemக்கு பின்னாடியே அவங்களே they are given உங்களுக்கான appreciation questions. சோ இந்த appreciation questions பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியலையே அப்படின்னு ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த क्वेश्चनக்கு மேலே அந்த poem லைன்ல தாங்க இருக்கும் ஆன்சர். அதை எடுத்து நீங்க அப்படியே எழுதினாலே you can get up ஈஸியா மார்க் தான் நீங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23 ல இருந்து 27 கிராமர். இந்த கிராமர் பாத்தீங்க அப்படின்னா 5 கொடுக்குறாங்க. எனி 3 எழுதுன்னு சொல்றாங்க. அந்த 5 எழுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராமர்னாலே கொஞ்சம் பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ். அதுல உங்களுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்க பங்க்சுவேஷன் கொடுப்பாங்க அட்டெண்ட் பண்ணுங்க, ரீஅரேஞ்ச் தி சென்டென்ஸ் கொடுப்பாங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். சோ இதுல பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா 3 தான் அட்டெண்ட் பண்ண சொல்றாங்க. ஈஸியான ஏரியாவா எடுத்து செலக்ட் பண்ணுங்க. பங்க்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பங்க்சுவேஷன் சென்டென்ஸ்மே ஸ்டார்டிங் கேபிட்டல் லெட்டர் போடுங்க. எல்லா பங்க்சுவேஷன் சென்டென்ஸ்ல ஒரு டைரக்ட் ஸ்பீச்சாக கொடுக்குறாங்க. சோ அப்ப அதுல ஒரு ரிப்போர்ட்டிங் இருக்கும், ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கும். ரிப்போர்ட்டிங்க வந்து நீங்க கமா போடுங்க. And then what is reported, you put it out in a quotation mark. So easy on the comma and quotations and the proper nouns allow the capital letter போட்டீங்கன்னா punctuation 2 mark ஈஸியா வாங்கிடலாம். So இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்பல்சரி. ரூட் மேப், ரோட் மேப் இல்ல ரூட் மேப் அது ரொம்ப ஜாலியா எழுதுறதுதான். நார்மலா நீங்க ரோட்ல போகும்போது யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் கைடன்ஸ் உண்டா யாராவது கேட்டாங்கன்னா நீ வழி சொல்லுவ. ஒரு தாத்தாவே வந்து கேட்டா நேரா போங்க தாத்தா ரைட்ல திரும்புங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சோ அதே மாதிரிதான் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கொஸ்டினை பார்த்து எழுது கரெக்டா. கொஸ்டினை பார்க்காம நிறைய பசங்க என்ன பண்றீங்க எடுத்த உடனே கோ ஸ்ட்ரைட், டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட் அந்த மாதிரி ஓனா எழுதக்கூடாது. அங்க என்ன ரூட் மேப் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. ஈஸியா 2 மார்க் வாங்கிடலாம். சோ இந்த ஏரியால 20 மார்க்ஸ் வாங்குறது இட்ஸ் வெரி ஈஸி. அடுத்ததா ஒரு மேஜர் ஏரியா, இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா தான். You have 50 marks. இந்த 50 marksல first 29 to 32 4 கொடுத்து 2 எழுத சொல்றாங்க. ப்ரோஸ் பேராகிராஃப். முதல் பாடத்துல இருக்க முதல் 3 பாடங்களுக்கு பேராகிராஃப் நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 2 ப்ரோஸ் பேராகிராஃப் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். 2 into 5 10 marks ஆச்சு. அடுத்ததான் you have your poem paragraph. poem paragraph 4 தராங்க. ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் தராங்க. மூணாவதா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா
கொடுத்துட்டு கீழே they ask questions. என்ன மாதிரினா poetic devices questions. First one, you write the rhyming scheme, rhyming word, alliterations and figures of speeches. So 7 poemல இருக்க figures of speeches தனியா எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ரிப்பீட்டடா கேக்குறது இந்த transferred epithet கேக்குறாங்க. Winter Star அப்படின்னு Nomen of World poemல இருந்து அதே மாதிரி லாஸ்ட் poemல Synecdoche அப்படின்னு ஒரு புது figure of speech இருக்கு. So Tons of Space அப்படின்னு House in the Elm Street poem. So that's very interesting. அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கு. Read off the mark in that. So இப்போ இந்த வருஷம் நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது poem paraphrase அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So poem கொடுத்திருக்காங்க. அது பத்தி உங்களோட own wordsல explain பண்ண சொல்றாங்க. So இந்த நாளில if you are ready, you can go for the first two or எனக்கு புதுசா எழுதுறது பிடிக்கும் அப்படின்னா you can attend your poem paraphrase. So with that, these things are over. அதுக்கப்புறமா question number 37 ல இருந்து 38 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you come to supplementary section. Supplementary section கதையை ஃபுல்லா நல்லா சுவாரஸ்யமா உங்களோட ஆசிரியர்கள் நடத்திருப்பாங்க. ஏன் நான் சொல்றேன்னா சுவாரஸ்யமா இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சீனுமே மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் முலன் ஸ்டோரி எடுத்துட்டீங்கன்னா தெரியும். ஓப்பனிங் சீன்ல எப்படி வந்து சொல்றாங்க அந்த ராஜா வந்து ஒரு போருக்கு கூப்பிடுறாரு, அந்த பொண்ணு எப்படி தயாராகிறா அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் அப்படி விறுவிறுப்பா மைண்ட்ல போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இங்க எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரீஅரேஞ்ச் த கோன்ஜென்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு திரைப்படம் பார்க்கும் பொழுது எவ்வளவு சுவாரஸ்யமா நீங்க பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கள் சப்ளிமெண்ட்ரி நடத்தும் போது சுவாரஸ்யமா கவனிச்சீங்க அப்படின்னா சீன மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நீங்க அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்க. சோ அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு 5 மார்க் அப்படியே கிடைக்கும். ஓகே, எனக்கு கதையை அரேஞ்ச் பண்றது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா அங்க உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. உன்னால அது பண்ண முடியலையா, யூ கோ டு a passage comprehension அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவுமே சப்ளிமெண்டரி பேசேஜ் கொடுக்குறாங்க. கீழே கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு, அதை எழுது. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த ரீஅரேஞ்ச் த கோன்ஜென்ட் ஆர்டர்ல ஒரு சென்டென்ஸ் தப்பாச்சுன்னா மீதி 4மே ஜம்பிள் ஆகிடும், அப்படியே மாறிடும். 5 மார்க் அப்படியே போயிடும். So you can go. If you are confident, you select this. If you are not, you better go for the passage comprehension. So this is over. And next is main area. Main area is question number 39 to 44. This is a main area. That is, R கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து any 4 you have to select any 4. So அந்த R என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு ஷார்ட்டா சொல்லிடுறேன். First is your advertisement. Advertisement உங்களோட 9th ல இருந்தே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ புதுசா இது நியூ டெக்ஸ்ட் புக் இல்லையா? சோ புதுசா வேற என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க? போஸ்டர் மேக்கிங், பேம்ப்ளெட் மேக்கிங்ஸ் அப்படிலாம் இருக்கு. சோ என்ன கொடுத்தாலுமே இந்த ஏரியா எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லே அவுட் போடுங்க, டெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, என்ன இருக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது கோஹெசிவாகவும் அது ஒரு அப்ளைடாகவும் ஒரு ஆப்ரிஹென்சிவாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. So next is your letter writing. Letter writing பாத்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்கு, ஆர்டரிங் லெட்டர்ஸ் இருக்கு, என்கொயரிங் லெட்டர்ஸ் இருக்கு, உங்களோட லெசன்ஸ்க்கு பின்னாடியே இருக்கு. சோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தரவா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் your report writing. இந்த ரிப்போர்ட் ரைட்டிங் உங்க ஸ்கூல்லயோ இல்ல எங்கேயோ ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொன்னா அதை எப்படி ரிப்போர்ட் பண்றது? either they ask report writing இல்ல article writing இல்லனா they ask your notice writing, email writing, message writing, different types of writing. It's very beautiful in English textbook. English textbook frame பண்றவங்களுக்கு நிஜமாவே வந்து I should thank them because it's a very very good thing. இதெல்லாமே உங்களோட மேற்படிப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? So next you have your picture description. Picture description most of the students ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒரு பிக்சர் இருக்கு, அது பத்தின உங்களோட own thoughts you can write it out, you can put it out in points. Okay, so next you have your note making or summary writing. So note making சில குழந்தைங்க கேள்வியை படிக்காம ரெண்டுமே எழுதுறீங்க, it's a waste of time. So note making மட்டும் எழுது, இல்லனா you go for your summary writing. So last is your spot the error. எரர்ஸ் ஒரு வாக்கியத்துல என்னெல்லாம் இலக்கண பிழை இருக்கின்றது உங்க டீச்சர்ஸ் நிறைய ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெட்டர் இதை அட்டெண்ட் பண்ணுங்க. If you don't know, you can leave it in the choice. ஏன்னா இந்த 6ல ஏதோ 4 உங்களை எழுத சொல்றாங்க. எதுல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ அதை அட்டெண்ட் பண்ணுங்க. And the last thing is part 4th question is you have your passage comprehension and your hints developing. So hints developing எதை கொடுக்குறாங்க அப்படி பாத்தீங்கன்னா only supplementaryல இருந்து தான் வருது. உங்களுக்கு supplementary paragraph தான் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஒரு குட்டி குட்டி hints
மாதிரி கொடுத்துறாங்க. அதை நீங்க வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதணும். Now they are allotting 8 marks. சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்லயே நல்ல தரமா ஒரு பேராகிராஃப் பெருசா படிச்சு வச்சுட்டா it will be very useful. ஆனா ஆக்சுவல் ரூல் என்னன்னா அந்த கொடுத்திருக்க ஹிண்ட்ஸ் வச்சு நீயே தான் அதை டெவலப் பண்ணி எழுதணும். சோ இது டெவலப் பண்றதுக்கு first you put a title, and then you explain the points. சோ அங்க வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது டைம் ஆகுது அப்படின்னா வீட்லயே பெட்டர் யூ கேன் ப்ரிப்பேர். ஏன் அப்படின்னா உன்னோட சப்ளிமெண்டரியில இருந்தா அந்த ஹிண்ட்ஸ் கேட்கறாங்க. சோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய passage comprehension or poem comprehension. So இந்த passage comprehension அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல இருந்து வரதில்ல. இட்ஸ் an open passage. அது என்ன பண்ணணும், இது எப்படி ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அலாட் பண்றாங்க. 4 கொஸ்டினுக்கு 8 மார்க். லைட்டா ஒண்ணு தப்பாச்சு அப்படின்னா இதாயிடும். சோ நீ என்ன பண்றனா ஃபர்ஸ்ட் இந்த passage நல்லா படி, அப்புறமா கொஸ்டின்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணு, அகைன் யூ கோ ஆன் ரீட் தி passage. இப்ப கொஸ்டின் படிச்சாச்சு அப்படின்னா அதோட ஆன்சர்ஸ் உன்னால ஜாட் அவுட் பண்ண முடியும் அந்த பேசேஜ்ல. சோ பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ல மேக்ஸிமம் இட் டசன்ட் நீட் ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்காது. யூ ஹேவ் டு ரைட் two lines or 3 lines. Try to give a complete answer. எதுவுமே வந்து விட்டுட்டு மட்டும் வரவே கூடாது. I tell you dear students, இதெல்லாமே ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ற ஏரியா. சோ அட்டெண்ட் பண்ணாம அப்படியே வெளியே வரணும் அப்படின்னு வெளியே வந்துடாதீங்க. மாணவர் பருவம் ரொம்ப துள்ளலான பருவம், இப்படி ஜாலியா இருக்கும் லைஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலடா, நான் அதை அட்டெண்ட் பண்ணல, அதெல்லாம் வேண்டாம். Just attend all the questions. So with this 100 marks is complete. So ரொம்ப அழகா பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா when you plan it out, you do a preparation, அந்த preparation போய் அழகா பிரசன்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 100க்கு 100 என்பது ஆங்கிலத்தை பொறுத்தவரை உத்தரவாதமான ஒன்று. சோ என் இனிய மாணவ கண்மணிகளே, நல்ல டைம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. வீட்டுல சேஃபா இருங்க, வீட்டுல வெளியில எங்கும் போகாதீங்க. நல்லா திட்டமிட்டு படிச்சீங்க அப்படின்னா ஆங்கிலத்துல மிக அருமையான மதிப்பெண்களோட வருவீங்க. ஆங்கிலம் என்பது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ நீங்க நல்லா படிப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். So take care of yourself, study well and try to get good marks. Thank you.